ஜெய்பீம். கவின் அவர்களுடைய ஆணவ படுகொலை இந்தியா முழுக்க பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. இப்பெல்லாம் யாரு சாதி பார்க்குறா, இன்னுமா சாதிலாம் இருக்கு அப்படின்ற கேள்விகளுக்கு பதில் சொல்ற வகையில பல சம்பவங்கள் நடந்திருக்கு. நீங்க புல்லட் ஓட்டுனா வெட்டுவோம், நல்லா படிச்சிருந்தா வெட்டுவோம், காதலிச்சா வெட்டுவோம், நிலம் வச்சிருந்தா வெட்டுவோம், அதெல்லாம் தாண்டி இப்ப காரணமே இல்லாம நீங்க தலிதா இருந்தாலே வெட்டுவோம் அப்படின்ற சம்பவம் நடந்திருக்கு. ஆகஸ்ட் 2ஆம் தேதி கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையை சேர்ந்த 2 தலித் இளைஞர்களை சாதி வெறியர்கள் சாதி ரீதியா திட்டி காரணமே இல்லாம தாக்குதல் நடத்திருக்காங்க. வணக்கங்க ஐயா, என் பேர் வந்து ரித்திஷுங்க ஐயா. இந்த வீடியோ யாருக்குன்னா அவர் திருமணம் அவருக்கு தான் முழுக்க இந்த வீடியோ. நேற்று என்ன ஆகஸ்ட் 2 என்ன ஒரு 3:30 ஆகுங்க ஐயா டைமு. என் பாட்டிக்கு வந்து சுகர் பேஷண்ட், அவங்களுக்கு வந்து மாத்திரை வாங்கிட்டு வரணும்னு நான் நேற்று ஊத்தாங்கரை போனேங்க ஐயா. அப்போ ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி என் பக்கத்து ஊர் தான் ஐயா, சின்ன கணக்கம்பட்டின்னு ஊரு. அந்த ஊர்ல நான் பெட்ரோல் கடை ஒரு ரோடு ஓரமா நின்றுருக்கேன் ஐயா. நின்றுட்டு இருக்கும் போது என் ஃப்ரெண்ட்ஸுக்கு என் ஊருக்கார பசங்களுக்கு தான் போன் பண்ணி அதுக்கிட்ட இருந்து வண்டி இருந்தா எடுத்துட்டு வாங்கடா, என் வண்டிக்கு பெட்ரோல் இல்லைன்னு சொல்லி நான் போன் பண்ணி அவங்களை கூப்பிட்டு இருக்கும் போது ஒரு பக்கத்துல இந்த வீட்டு ஒரு வயசான ஆளு வந்தாங்க ஐயா. அவர் வந்துட்டு என்கிட்ட என்ன நல்லா ஃபர்ஸ்ட் நல்லா தான் பேசினாரு. வந்து ஃபர்ஸ்ட் பேசும்போது எந்த ஒரு தம்பியா எங்க நிக்கிற, பெட்ரோல் வேலை ஆயிடுச்சு. ஆமாங்க பெட்ரோல் வேலை ஆயிடுச்சு, பசங்க வராங்க, இல்லைன்னா கூட நுக்கிட்டு கூட போய்க்கிறேங்க, ஒன்னும் ப்ராப்ளம் இல்லைன்னு சரி தம்பி நல்லா தான் பேசினாங்க. திரும்ப பேசும்போது தம்பி சரிங்க தம்பி எந்த ஊரு நீங்க போது நான் பக்கத்து ஊரு தான் ஐயா நான் சொன்னேன். பக்கத்து ஊர்னா ஐயா ஊரு பேர் இல்லையா, என்ன ஊருன்னு கேட்டாங்க. நான் அப்பதான் சொன்னேன் இல்லைங்க நான் நுச்சிப்பட்டி தான். ஓ நுச்சிப்பட்டியா, பெட்ரோல் போட காசு இல்லாத வக்கு இல்லாத உனக்கு எதுக்குடா வண்டி, பசங்களே நான் அசிங்கமா கேள்விட்டாங்க. அப்ப கூட என்ன ஐயா சொன்னேன், ஐயா உனக்கு திட்டுறீங்கன்னா என்ன திட்டுங்க, நான் திட்டுறதாலையும் நான் உங்களை எதுவும் நான் பண்ணல, சண்டைக்கு வரல, நான் பெட்ரோல் கலையாச்சு நான் தனியா தானே நின்று இருக்கேன். இப்போ நான் உங்ககிட்ட ஏதாச்சும் நான் உங்ககிட்ட பெட்ரோல் வேணும் இல்ல வண்டி ஏதாச்சும் கொடுங்க நான் வாங்கிட்டு வந்து கேட்டேன் இல்லைங்களா நான் கேட்டேங்க. அப்படி நான் பேசும்போது இப்படி கை நான் பேசும்போது இப்படி நீட்டிட்டேன். அப்போ இருந்துட்டு அவர் வந்து உனக்கு அவ்வளவு தைரியம் ஆயிடுச்சு என்கிட்ட கை நீட்டி பேசுற அளவுக்கு உங்களுக்கு அவ்வளவு தைரியம் வந்துருச்சான்ட்டு அப்பதான் ரீப்பர் எடுத்து அடிக்கிறாரு. அப்ப அடிக்கும் போது இங்க கை கிழிக்குது, அடிக்கும்போது இன்னொரு அடி அடிக்கிறாங்க. இப்படி என் கைக்கு இந்தாட்ட விழுது. இங்க பாருங்க இதுக்கும் பாருங்க வித்தியாசம் உங்களுக்கு தெரியுதுங்களா இல்லையா, கை வீங்க இருக்கு எனக்கு இந்த விரல இப்ப மடக்க கூட முடியலைங்க ஐயா. இப்ப அதை மீறி திரும்ப இன்னொரு அடி ரேப்பில் அடிக்கிறாங்க. நான் இப்படி கை வைக்கும் போது எனக்கு இங்க அடி விழுந்து இவத்த இதாயினு என்னால ஒண்ணுமே முடியலைங்க ஐயா. அப்போ இவன் தடுக்க வரா, இவனே அடிக்கிறாங்க. 2 பேர்த்தையும் சராமரியா ஒரு 30 பேர் அடிச்சிருப்பாங்க ஐயா. அது எதுக்கு அடிச்சாங்க, இதுல பாதி அடிச்சது வந்து லேடிஸ் தாங்க ஐயா. வார்த்தைக்கு அவங்க லேடிஸ் எல்லாமே சொல்றாங்க, நுச்சிப்பிட்டி பசங்களா பசங்க அவங்க அப்படிதான் பண்ணுவாங்க, விட்டுறாதீங்க, இப்படியே விட்டேங்கன்னா அவனுக்கு நம்ம மேல இருக்கிற பயம் எல்லாம் போயிரும் அந்த மாதிரி பேசினேன். அப்ப அதுல 3 சின்ன பசங்க வந்தாங்க ஐயா. ஓ இந்த பசங்களா இவனுங்களை விட்டுறாதீங்க, நுச்சிப்பிட்டிக்கார பசங்க தானே, உயிரோட விட்டுறாதீங்க, புடிச்சு இது பண்ணுங்கன்ட்டு இது பண்ணிருக்காங்க. அப்ப வந்து என் ஊருக்கார பசங்க எல்லாம் வந்தாங்க. வந்து எங்களை அடிச்சிருக்கிறத பார்த்த 30 பேர் எங்களை அடிச்சிருக்கிறத பார்த்து என் ஊருக்காரங்க வழியில வந்த ஆளுங்க வந்து நின்றுச்சு, நம்ம ஊருக்கார பசங்க அடிக்கிறாங்களே தடுத்து இழுத்துட்டு போனாங்க ஐயா. அப்ப கூட தடுக்க வந்த பசங்களே எங்க ஊருக்கார பசங்களே அவங்களை சப்போர்ட் பண்ணி வரீங்களான்னு சொல்லிட்டு அவங்களே அடிக்கிறாங்க. இப்ப அவங்களை அடிச்சது இல்லாம எங்க மேல கேஸ் கொடுத்துருக்காங்க, அவங்க மேல கேஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் போய் எங்க மேல கேஸ் கொடுக்க போயிருக்காங்க, ஹாஸ்பிட்டல் அவங்க போய் அட்மிட் ஆயிருக்காங்க. அப்ப அட்மிட் ஆகும்போது என்ன சொல்லிருக்காங்கன்னா, இப்ப கேஸ் எடுத்துக்க முடியாது, உங்க மேல காயம் எதுவும் இல்ல, எப்படி எங்களால கேஸ் எடுத்துக்க முடியும்னு கேட்கும் போது சரிங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லிருக்காங்க. அங்கேயும் கேஸ் எடுத்துக்க முடிஞ்சிருக்காதுன்னு போல. அப்போ வந்து அவங்க சாதியில மெயின் ஆள் யாருன்னு தெரியலங்கய்யா. அவரை வச்சு அவரு வந்து என்ன இருக்காரு, அவனுங்க வந்து நம்ம கிட்ட எழுத்து பேசி நம்ம கிட்ட வந்து நம்ம முன்னாடி வண்டி வேகமா ஓட்டி அவங்க வந்து நம்ம கிட்ட சண்டை வராங்கன்னு அவங்களை விட்டுறக்கூடாது, ஒண்ணு வெட்டணும், அப்படின்னா அவனுக்கு ஜெயில புடிச்சு போடணும், இல்லன்னா விடமாட்டேன்னு சொல்லிட்டு வண்டி ஒரு போலீஸ் பர்மிஷனே இல்லாம ஒரு கவர்மெண்ட் பஸ் நிறுத்துறாங்க ஐயா. ஆனா போலீஸ் வந்து இப்ப கவர்மெண்ட் பஸ் நிறுத்தினவங்க அவங்கள பிடிக்கல. இப்ப வந்து அவங்க கேஸ் கொடுத்துருக்காங்க பத்தியா, பஸ் நிறுத்தி இப்ப எங்க மேல கேஸ் கொடுக்கறது வந்தனால இப்ப எங்களை தேடிட்டு இருக்காங்க ஐயா. இப்ப என் வீட்டுல நான் ஒரு பையன் தான், எனக்கு முழுக்க ஆசை வந்து எனக்கு போலீஸ் ஆகணும்னு தாங்க என் ஆசை. இப்ப வந்து என் மேல எஃப்ஐஆர் போட்டாங்கன்னா என் லைஃபே ஸ்பாயில் தான் ஐயா. நான் அதே மாதிரி சொல்றேன், இப்போ அதை மீறி என் மேல கனவு மட்டும் வீணா போயிருச்சுன்னா ஒண்ணு எனக்கு சூசைடா தான் பண்ணுவேன். அதை தவிர சூசைட் பண்ணாலையும் அத்தனை பேரை எழுதி வச்சுட்டாங்க நான் சாவுவேன். இதுக்கு வந்து அதே மீறியும் ஒரு 2 நாளுங்க ஐயா 3 பேர் எங்க 2 பேர்த்துக்கு இவ்வளவுதான் அடிக்கல. அவங்களால எவ்வளவு அசிங்கமா பேச முடியுமோ பேசிட்டு இன்னைக்கு அதுவும் இல்லாம இன்னைக்கு காலையில ஒரு 8 மணி அந்த அளவுல ஒரு 5 பசங்க என் ஊர்கிட்ட வந்து கத்திய வச்சுட்டு எல்லாத்தையும் கேட்டிருக்காங்க. என் கூட்டா கட்டி எங்க 2 பேரும் கேட்டிருக்காங்க, அவங்கள எங்க இருக்காங்க சொல்லுங்கன்னு. அப்போ வருதுங்க. இப்ப எங்களுக்கு வந்து இப்ப உயிர் பயம் ஆயிடுச்சுங்க. எங்களுக்கு என்ன பண்ண தெரியல. என் வீட்டுல நான் ஒரு பையன் தான், என் அக்கா தான் இருக்காங்க, என் அப்பாவும் வேலை செய்யறதுல, அம்மாவும் 2 பேரும் உடம்பு சரியில்லாம இருக்காங்க, என் அக்கா தான் பாத்துக்கிறாங்க ஐயா. இப்போ அப்படி இருக்கும் போது அந்த வீட்டுல போலீஸ் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி நான் தான் படிச்சு இது பண்ணணும். அப்படி இருக்கும்போது எனக்கு கொல்றனும் போது எனக்கு இவ்வளவு இதா உயிர் பயம் வந்துருச்சுங்க. எனக்கு என்ன பண்ண தெரியல, நான் அதனால தலைமறை ஆயிட்டேங்க ஐயா. இப்ப போலீஸ் வந்து என்னை தேடிட்டு வராங்க. இப்ப ஒண்ணு நான் அப்படியே இருந்து நான் போலீஸ்ல இப்போ என் மேல தப்பு இருந்து நான் கேஸ் எடுத்துக்கினா ஓகேங்க ஐயா. என்ன காலமுள்ளா இந்த சண்டை வந்து நீ பண்றதுனால இப்ப இந்த சண்டை நடக்குதுன்னா என்னங்க ஐயா, பண்றதுனால காலம் உள்ளதான் அடி ஆகணும். இப்ப இந்த காலம் வந்து இன்னும் அவங்களை அடிங்க போயிட்டு இருக்கணுமா நம்ம சொல்லுங்க.
இப்ப அதை மீறி நான் இப்ப வந்து நீங்க இந்த கேஸ் எடுத்துக்கல, அப்படி நீங்க எதுவும் ஆக்ஷன் எடுக்கல ஐயா, இன்னும் 2 நாளுங்க எங்க 2 பேர் போனது மேல அவங்க போராட்டம் நடக்குங்க ஐயா. அதுதான் உண்மை. நன்றிங்க ஐயா.